find the sum. So sum na நம்ம எல்லாருக்குமே தெரியும் addition. அதுல first subdivision பார்க்கலாம். இது வந்து நமக்கு fraction addition மாதிரியே தான் நமக்கு செய்யணும். ஓகேவா? So denominator சேமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சேமா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா ஆட் பண்ணிடலாம். டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா LCM எடுத்துட்டு ஆட் பண்ணலாம். இப்போ இந்த சம்ல பாருங்க சேமா தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ரூல்ஸ் வந்து படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஃப்ராக்ஷன்ஸ்ல வந்து நம்ம அடிஷன் ரூல்ஸ்னு படிச்சிருக்கோம். ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஆட் பண்றப்ப நமக்கு என்ன வரும்? பாசிட்டிவ் தான் வரும். நெகட்டிவ் நம்பர் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? நெகட்டிவ் நம்பர் தான் வரும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அப்படி இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இந்த மாதிரி ஆட் பண்றப்போ நமக்கு என்ன பண்ணுவோம்? பிக்கர் நம்பர் சைனை எழுதுவோம். ஆபரேஷன் வந்து சப்ராக்ஷன் பண்ணுவோம். சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ சப்ராக்ஷன் பண்ணிட்டு பிகர் நம்பர் சிம்பிளை எழுதிடுவோம். ஸோ அதே தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ்ல தான் வரும். நெகட்டிவ் ஆட் பண்ணால் நெகட்டிவ் தான் வரும். பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் பண்ணுறப்போ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிகர் நம்பர் சிம்பிளை எழுதிடணும். ஸோ அதே தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது. பட் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? அப்போனா சப்ராக்ஷன் பண்ணணும். அப்போது 11 - 5 என்ன வரும்? 6/4. இப்போ பிகர் நம்பர் சிம்பிள் எழுதணும். ஸோ இதுதான் நமக்கு 5, அதாவது சிம்பிளை விட்டுட்டு தான் நம்ம கம்பேர் பண்ணணும். 5 பிகரா 11 பிகரா? 11 தான் பிகர். இப்போ 11ஓட சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ -6/4 இஸ் த ஆன்சர். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ 2 டேபிள்ஸில் கட் பண்ணலாம். 2 2s are 4, 3 2s are 6. அப்போது -3/2 இஸ் த ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 5/3 ப்ளஸ் 3/5 இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்குது. ஸோ LCM எடுக்கலாம். 5க்கும் 3க்கும் LCM எடுக்கிறப்போ 15 வரும். ஸோ இங்கே வந்து 5 3s are 15. அதே 5 மேலே போடுறப்போ 5 5s are 25. ப்ளஸ் இங்கேயும் நமக்கு வந்து 5 3s are 15. அதே 3 மேலே போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா 3 3s are 9. ஸோ 25 + 9 என்ன வரும்? 34. ஸோ 34/15. ஓகேவா? இது எதுலையாச்சும் கேன்சல் ஆகுமான்னு பாருங்கள். ஆகாது. ஸோ இது ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குது. அதனால இது வந்து ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாமா? 34 வந்து 15ஆல் டிவைட் பண்ணுங்கள். 15 2s are 30. ரிமைண்டர் 4 வரும். அப்போது 2 4/15.